தெய்வீக நேரம் சேனல் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். அன்பர்களே, பொதுவாக சனி அப்படின்னாலே அச்சப்படுறவங்க மத்தியில் அவர் வாரி வழங்கும் வள்ளலா காட்சி அளித்து செல்வத்தை அள்ளித்தரும் ஒரு தலம் உள்ளது அப்படின்னு சொன்னா அது என்ன தலம், எங்க இருக்கு, அங்கு செல்வதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன, எப்படி வழிபட்டால் நல்லது அப்படின்னும், எப்போ போய் வழிபட்டா நல்லது அப்படிங்கிறதையும், எந்த நேரத்தில் வழிபட்டா கைமேல் பலன் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். எங்கும் இல்லாதபடி நவகிரகங்கள் யூ வடிவில் இருப்பது இந்த தலத்தோட மிக மிக சிறப்பான ஒரு அம்சம். அது ஒரு அதிசயம்னே சொல்லலாம். தொடர்ந்து வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும். இந்த தலம் பெயர் பொங்கு சனீஸ்வரர் கோயில். திருக்கொள்ளிக்காட்டில் இருக்கு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு அருகில் உள்ள இந்த தலம் சனி பகவானின் அருளால் இழந்த செல்வம் மற்றும் கௌரவத்தை மீண்டும் பெற விரும்புவோருக்கான மிக சிறந்த பரிகார தலம். இங்கே அவர் கஷ்டங்களை கொடுப்பவராக இல்லாமல் மகிழ்ச்சியை பொங்கச் செய்யும் பொங்கு சனீஸ்வரராக அருள் பாலிக்கிறார். நலன் இழந்த வாழ்வை மீட்ட கதை இந்த தலத்தோட வரலாறு. மகாபாரத காலத்துல வாழ்ந்த நல சக்கரவர்த்தி சனியின் பிடியால தனது நாடு, செல்வம், அந்தஸ்து என அனைத்தையும் இழந்தார். பல இடங்களுக்கு சென்று வழிபட்டு வந்த நலன் இறுதியில் திருக்கொள்ளிக்காடு வந்து அக்னி தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானையும், அதாவது அக்னீஸ்வரர் சனீஸ்வரனையும் வணங்கினார். நலனின் பக்தியில் மகிழ்ந்த சனீஸ்வரர் அவனுக்கு இழந்த அனைத்தையும் மீண்டும் வழங்கினார். இழந்த வாழ்வு இத்தலத்தில் பொங்கியதால் இங்குள்ள சனி பகவான் பொங்கு சனீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறார். இங்க வந்து வழிபட்டா செல்வம் பெருகும், கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிறது ஒரு அபார நம்பிக்கை. கோவிலின் தனிச்சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா அதிசய கோலம். மற்ற கோயில்களில் காகத்தின் மேல் அமர்ந்தோ அல்லது ஆயுதங்கள் ஏந்தியோ சனீஸ்வரர் காட்சியளிப்பார். ஆனால் இங்க ஒரு கையில கலப்பை, விவசாயம் மற்றும் உழைப்பின் அடையாளம், மற்றொரு கையில் மச்சம், மீன், செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் அடையாளம். அபயக்கரம், இவர் பயமுறுத்தும் நிலையில் இல்லாமல் தன் பக்தர்களுக்கு அருளும் சாந்தமான புன்னகையுடன் காட்சியளிக்கிறார். ஊனமில்லா நிலை. புராணங்களின்படி சனி பகவான் மெதுவாக நடப்பவர், அதாவது மந்தன். ஆனால் இங்கு அவர் எந்த ஊனமும் இன்றி கம்பீரமாக நிற்கிறார். நவகிரகங்கள் பொதுவா ஒரு சதுர வடிவில் அமைந்திருக்கும். ஆனால் திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் திருக்கோயில்ல நவகிரகங்கள் யூ வடிவில், அதாவது ஆங்கில எழுத்து யூ போன்ற அமைப்புல அமைந்திருக்கு. இது இந்த தலத்தோட மிக முக்கியமான மற்றும் அரிய சிறப்பு அம்சம். இந்த அமைப்பை பற்றி கூடுதல் தகவல்கள். அமைப்பின் ரகசியம். மற்ற கோயில்ல நவகிரகங்கள் வெவ்வேறு திசைகளில் இருக்கும். ஆனா இங்க நவகிரகங்கள் அனைத்தும் சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்குவது போல யூ வடிவில் ஒன்றுக்கொன்று பார்த்து கொள்வது போல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. பரிகாரம். இந்த யூ வடிவ நவகிரக அமைப்பை சுற்றி வந்து வழிபட்டால் கிரக தோஷங்களின் தாக்கம் நீங்கி வாழ்வில் வளம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு அபார நம்பிக்கை. மங்கள சனி. இங்கு சனி பகவான் மங்கள சனியாக கருதப்படுவதால் நவகிரக வழிபாடும் இங்கு மிகுந்த பலன் தரக்கூடியது. இங்குள்ள மூலவர் அக்னீஸ்வரர், அக்னி பகவான் பூஜித்த லிங்கம். அம்பாள் மிருதுபாத நாயகி, மென்மையான பாதங்கள் உடையவள் அப்படின்னு அர்த்தம். தல விருட்சம் வன்னி மரம். தீர்த்தம் அக்னி தீர்த்தம், அதாவது நல தீர்த்தம். அமைவிடம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிலையும், திருத்துறைப்பூண்டிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. வழிபாட்டு முறை மற்றும் பரிகாரங்கள். இவருக்கு ஊதா நிற ஆடை சாற்றி வழிபடுவது வழக்கம். அர்ச்சனை. இத்த தலத்தில் நாயகியான வன்னி மரத்தின் இலைகளால் அர்ச்சனை செய்வது மிகவும் விசேஷம். தீபம். நல்லெண்ணெய் ஊற்றி எள் தீபம் ஏற்றி வழிபடலாம். நேரம். சனிக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான சனி ஹோரை தரிசனம் செய்ய மிகவும் உன்னதமான நேரம். இங்கே வந்து வழிபட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொருளாதார மேன்மை. தொழில நஷ்டங்கள் நீங்கி செல்வம் பெருகும். பதவி உயர்வு. வேலையில் சிக்கல்கள் இருப்பவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். தோஷ நிவர்த்தி. ஏழரை சனி, அஷ்டம சனி மற்றும் அர்த்தாஷ்டம சனி எதா இருந்தாலும் அதோட தாக்கம் குறையும். குடும்ப ஒற்றுமை. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும், திருமண தடைகள் நீங்கவும் இந்த தலம் ஒரு வழிபாட்டு தலமாக விளங்குகிறது. சனி பகவானின் அருளை பெற்று ஏழரை சனி, அஷ்டம சனி தோஷங்களிலிருந்து விடுபட சனிக்கிழமைகளில் ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மூல மந்திரம் மற்றும் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் அப்படிங்கிற சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம், இதனை 11 முறை அல்லது 108 முறை பாராயணம் செய்தால் மிகவும் நல்லது. சனி பகவான் தண்டிப்பவர் மட்டுமல்ல, அவர் சரியான பாதையில் நடப்பவர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளல் அப்படிங்கிறதுக்கு திருக்கொள்ளிக்காடு ஒரு சாட்சி. உங்கள் கஷ்டங்கள் மறைந்து வாழ்வு பொங்க வேண்டும் அப்படின்னா ஒரு முறை பொங்கு சனீஸ்வரரை போய் தரிசிச்சுட்டு வாங்க.
எல்லா நலமும் வளமும் பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தெய்வீக நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க. இறைவனருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இதுபோல மற்றும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் நமச்சிவாய.